ஹாய் எவ்ரி ஒன், வாசன் வியூஸ். நான் உங்கள் ஸ்ரீனிவாஸ். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, தமிழ்நாடு என்ஜினியரிங் அட்மிஷன் 2026 டிஎன்ஏ 2026ஓட அட்மிஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது தமிழ்நாட்டில் 450 என்ஜினியரிங் காலேஜஸ் மேலே இருக்குது. இந்த 450 என்ஜினியரிங் காலேஜும் தமிழ்நாடு என்ஜினியரிங் அட்மிஷன் மூலியம் தான் நம்ம அட்மிஷன் ஆக முடியும். இதுக்கு எந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறதால இப்போ 12th ஸ்டாண்டர்டோட மார்க் வச்சே நம்ம எக்ஸாம் எழுதலாம். அந்த மார்க்கில் எப்படி கட் ஆஃப் மார்க் கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்ற டீட்டெயிலுமே நம்ம பார்க்க போகிறோம். டிஎன்ஏவுக்கான அப்ளிகேஷன் ப்ராசஸ் எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்றதையும், கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்படி நடக்கும் அப்படின்றதையும், என்ன கட் ஆஃப் மார்க் கால்குலேஷன் என்ன அப்படின்றதையும், என்னென்ன கேட்டகரி ஆஃப் என்ஜினியரிங் காலேஜஸ்லாம் இருக்குது, அதாவது கவர்மெண்ட் என்ஜினியரிங் காலேஜஸ் என்ன இருக்குது, ப்ரைவேட் என்ஜினியரிங் காலேஜஸ் எத்தனை இருக்குது, கவர்மெண்ட் எய்டட் என்ஜினியரிங் காலேஜஸ் எத்தனை இருக்குது அப்படின்றதையும், இந்த என்ஜினியரிங் காலேஜஸில் எவ்வளோ சீட்ஸ் வந்து அட்மிஷன் ஆகலாம் அப்படின்ற டீட்டெயிலுமே நம்ம பார்க்க போகிறோம். ப்ரைவேட் என்ஜினியரிங் காலேஜஸில் கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸில் எப்படி அட்மிஷன் ஆகணும், மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ்க்கு எப்படி அட்மிஷன் ஆகணும் அப்படின்ற டீட்டெயிலுமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் என்ஜினியரிங் ஜாயின் பண்ணணும், அதுவும் 12th ஸ்டாண்டர்டோட மார்க்கை பேஸ் பண்ணி நம்ம இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா, தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எஜுகேஷன் ரிலேட்டட், எஸ்பெஷலி கவுன்சிலிங் ரிலேட்டட் நிறைய டேட்டாஸை அனலைஸ் பண்ணி அப்லோட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லை, நிறைய அப்டேட்ஸுமே நம்ம அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆகணும் அப்படின்னா பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுங்கள். டிஎன்ஏ 2026 தமிழ்நாடு என்ஜினியரிங் அட்மிஷன் 2026. இந்த டிஎன்ஏ 2026 நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, அதுலேயுமே என்ஜினியரிங் தான் நம்ம ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா, இந்த டிஎன்ஏ 2026 அப்படின்றது அடுத்த ஒரு 3 monthsக்கு உங்களுக்கான ஒரு இம்பார்ட்டண்டான வேர்டாக இருக்கும். இந்த டிஎன்ஏ நம்ம தமிழ்நாட்டில் என்ஜினியரிங் அட்மிஷன் ஆகணும் அப்படின்னா, ஒன்று ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி, ஜேஇ எக்ஸாம் எழுதி, ஐஐடிஸ்லையும் என்ஐடிஸ்லையும் நம்ம அட்மிஷன் ஆகலாம். இல்லைன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற டீம்டு யூனிவர்சிட்டிஸில் என்ட்ரன்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த என்ட்ரன்ஸ் ஒவ்வொரு டீம்டு யூனிவர்சிட்டிக்கும் செப்பரேட் என்ட்ரன்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலிமா நம்ம அந்த டீம்டு யூனிவர்சிட்டிஸில் நம்ம ஜாயின் பண்ணலாம். அது இல்லாமல் தமிழ்நாட்டில் ஒரு 450 என்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குது. 450 என்ஜினியரிங் காலேஜஸ் மேலே இருக்கிற இந்த என்ஜினியரிங் காலேஜஸில் நம்ம அட்மிஷன் ஆகணும் அப்படின்னா, நீங்கள் எந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் எழுதவே தேவையில்ல. உங்களோட 12th ஸ்டாண்டர்டோட மார்க்கை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதலாம். அதுக்கு 12th ஸ்டாண்டர்டோட ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் மார்க் பேஸ் பண்ணி கட் ஆஃப் மார்க் கால்குலேட் பண்ணுவாங்க. அந்த கட் ஆஃப் மார்க்கை பேஸ் பண்ணி, அதோட ரேங்க் லிஸ்ட்டை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து அட்மிஷன் கிடைக்கும். ஸோ 12th ஸ்டாண்டர்டில் நீங்கள் நல்ல மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல காலேஜில் அட்மிஷன் கிடைக்கும். நீங்கள் எந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் எழுத வேண்டியதில்லை. அது தமிழ்நாட்டில் இருக்கிற 450 என்ஜினியரிங் காலேஜஸ்லையுமே நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இது எப்படி பண்ணுறாங்கன்னா, இது வந்து கேட்டகரி வைஸ் ரிசர்வேஷன் வச்சுருக்காங்க. ஸோ ஒவ்வொரு கேட்டகரிக்கும் இவ்வளோ சீட்ஸ் இருக்குது. ஜென்ரல் கேட்டகரி இருக்குது, பிசி கேட்டகரி இருக்குது, பிசிஎம் கேட்டகரிக்கு, எம்பிசி கேட்டகரி, எஸ்சி கேட்டகரி, எஸ்டி கேட்டகரி, எஸ்சிஐ கேட்டகரி, இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் சற்று நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ரிசர்வேஷன் பாலிசி பேஸ் பண்ணி அவங்க சீட்ஸை வந்து அலாட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்காக வேண்டி இங்கே 7.5% ரிசர்வேஷன் அப்படின்னு ஒரு ஒரு கேட்டகரியும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மூலிமா வர ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபீஸஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்ற டீட்டெயிலுமே நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறோம். அதோடு மட்டும் இல்லை, ஸ்பெஷல் கேட்டகரி ரிசர்வேஷனும் இருக்குது. அதாவது நீங்கள் பிடபிள்யூடி கேட்டகரி, டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, இல்லை எக்ஸ் சர்வீஸ்மேன் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, இப்போ பேரண்ட் வந்து எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருக்கார், அதோட நீங்கள் சன் டாட்டராக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான கேட்டகரியும் இருக்குது. நீங்கள் ஸ்போர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, ஸ்போர்ட்ஸில் வந்து சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க, ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்டை பேஸ் பண்ணி நம்ம வந்து அட்மிஷன் ஆகணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் ஸ்போர்ட்ஸ் கேட்டகரிக்கும் செப்பரேட்டாக இருக்குது. ஸோ இந்த ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எப்படி அட்மிஷன் ஆகலாம் அப்படின்றதுக்கான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் வந்து நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு கட் ஆஃப் மார்க் எப்படி கால்குலேட் பண்ணலாம். இந்த 12th ஸ்டாண்டர்ட் மார்க் லிஸ்ட்டில் கட் ஆஃப் மார்க்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கட் ஆஃப் மார்க் தான் டிஎன்ஏ அட்மிஷனுக்கு கட் ஆஃப் மார்க்கை பேஸ் பண்ணி தான் டிஎன்ஏ அட்மிஷன் பண்ணுவாங்க. எப்படி இந்த கட் ஆஃப் மார்க்கை கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் 12th ஸ்டாண்டர்டில் எடுக்கிற மேக்ஸ் மார்க்கை ஃபுல் மார்க்ஸ் அப்படியே எடுத்துக்கணும். அதாவது நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் 90 மார்க்ஸ் எடுத்திருக்காரு ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னா, அவரோட 90 மார்க்ஸையும் நம்ம கட் ஆஃப் மார்க்ஸாக எடுத்துக்கலாம். ஃபிசிக்ஸில் நீங்கள் எடுத்திருக்கீங்க, ஃபிசிக்ஸில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்களோ அதில் ஹாஃப் மார்க். சப்போஸ் நீங்கள் 100 மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னா 100 டிவைடட் பை 2 பண்ணிங்கன்னா 50 மார்க்ஸ். இந்த கேண்டிடேட் 80 மார்க்ஸ் எடுத்திருக்காரு, நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கோம். 80 டிவைடட் பை 2 பண்ணிங்கன்னா 40 மார்க்ஸ் வருது. கெமிஸ்ட்ரியோட மார்க்ஸில் ஹாஃப் மார்க்ஸ். கெமிஸ்ட்ரியில் 100 மார்க்ஸ்னா 100 டிவைடட் பை 2 50 மார்க்ஸ் இருக்கும். ஸோ இங்கே 70 மார்க்ஸ் நம்ம எடுத்திருக்கோம். 70 டிவைடட் பை 2 பண்ணிங்கன்னா 35 மார்க்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ டோட்டலாக மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியில் நம்ம கால்குலேட் பண்ண இந்த மார்க்ஸை தான் கட் ஆஃப் மார்க்ஸ்னு சொல்கிறோம். ஸோ 90 மார்க்ஸ் ப்ளஸ் 40 மார்க்ஸ் ப்ளஸ் 35 மார்க்ஸ் டோட்டல் பண்ணிங்கன்னா 165 மார்க்ஸ் வரும். இந்த மார்க் தான் கட் ஆஃப் மார்க். இந்த கட் ஆஃப் மார்க்கை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அட்மிஷன் நடக்கும். ஸோ டோட்டல் கட் ஆஃப் மார்க் மேக்ஸிமம் மார்க் எவ்வளோனா 200 மார்க்ஸ்.
200க்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க அப்படின்றதான். 200க்கு நீங்கள் 200 அவுட் ஆஃப் 200 நீங்கள் மார்க் எடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல டாப் காலேஜில் கிடைக்கும். அதுக்கு அடுத்தடுத்த 199ல் இருக்கீங்க, 198ல் இருக்கீங்க அப்படின்னா அடுத்த ரேஞ்சஸில் அட்மிஷன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த கட் ஆஃப் மார்க்கை பேஸ் பண்ணி தான் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ரேங்க் லிஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் அட்மிஷன் நடக்கும். ஸோ அதனால் நீங்கள் 12th ஸ்டாண்டர்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்க ஸ்டூடெண்ட், நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கணுன்ற ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியில் உங்களோட மார்க்ஸை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன வழியெல்லாம் இருக்குது அப்படின்றதையும் அதுக்கான ஸ்டெப்ஸையும் அதுக்கான ப்ராக்டிஸையும் பண்ணி நீங்கள் மேக்ஸ்லையும் ஃபிசிக்ஸ்லையும் கெமிஸ்ட்ரிலையும் வந்து உங்களோட மார்க்கை பூஸ்ட் பண்ணுங்கள். பூஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கட் ஆஃப் மார்க் வந்து ஹையராக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு நல்ல ஒரு டாப் இன்ஜினியரிங் காலேஜஸில், தமிழ்நாட்டில் இருக்கிற டாப் இன்ஜினியரிங் காலேஜஸில் உங்களால் அட்மிஷன் ஆக முடியும். நெக்ஸ்ட் டிஎன்ஏ 2026ஓட கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னா 12th ஸ்டாண்டர்டோட ரிசல்ட்ஸ் வந்த உடனே இந்த ப்ராசஸை வந்து அப்ளிகேஷன் ப்ராசஸை ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. இது நியர்லி மே மந்தில் இது ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இது ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன் ப்ராசஸ் தான். இதில் ஆஃப்லைன் மோடே இல்லை. எல்லா அப்ளிகேஷன் ப்ராசஸும் ஆன்லைனில் தான் பண்ணுவாங்க. எந்த வெப்சைட்லாம் www.tnaonline.org அப்படின்ற வெப்சைட்டில் தான் நம்ம வந்து இந்த கவுன்சிலிங் ப்ராசஸே நடக்கும். ஸோ இந்த கவுன்சிலிங்கான அப்ளிகேஷன் ப்ராசஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அப்ளிகேஷன் ப்ராசஸ் எப்படி பண்ணுறது, அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வேணும், இதுக்கான வீடியோஸ், செப்பரேட் வீடியோஸ் நெக்ஸ்ட் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். கவுன்சிலிங்கான நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணுவாங்க. நீங்கள் அப்ளிகேஷன் முடிஞ்ச பிறகு உங்களுக்கான நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணுவாங்க. எப்போ வந்து கவுன்சிலிங் ஷெடியூலில் ரிலீஸ் பண்ணுவாங்க, எப்போ வந்து அப்ளிகேஷன் ப்ராசஸ், எப்போ ரவுண்ட் 1 கவுன்சிலிங், எப்போ வந்து ரிஜிஸ்ட்ரேஷன், எப்போ டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான கம்ப்ளீட் ஷெடியூலுமே வந்து டிஎன்ஏ வந்து அவங்களோட வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதாவது tnaonline.org அப்படின்ற வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சுட்டு உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணணும். அதாவது 12th ஸ்டாண்டர்டோட மார்க்கில் உங்களோட கேட்டகரி சர்டிஃபிகேட், மற்ற டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். அப்லோட் பண்ணி முடிச்சு உங்களோட அப்ளிகேஷன் ப்ராசஸை எல்லாரும் கம்ப்ளீட் பண்ண பிறகு அசைன்டு ரேண்டம் நம்பரை ரிலீஸ் பண்ணுவாங்க. ரேண்டம் நம்பரை ரிலீஸ் பண்ண பிறகு ரேங்க் லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த ரேங்க் லிஸ்ட் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ரேங்க் லிஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு அட்மிஷனே நடக்கும். இந்த ரேங்க் லிஸ்ட்லையுமே வந்து 92.5%, 7.5% 2 ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டடி ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டுக்காக வேண்டி ஒரு ரேங்க் லிஸ்ட்டும், மற்றவங்களுக்காக வேண்டியான ஒரு ரேங்க் லிஸ்ட்டையும் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதோட மட்டும் இல்லை, ஸ்பெஷல் கேட்டகரிக்கான ரேங்க் லிஸ்ட்டுமே, எலிஜிபிள் லிஸ்ட்டுமே ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸ்போர்ட்ஸ் கேட்டகரிக்கான நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான ரேங்க் லிஸ்ட்டுமே ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஜென்ரல் கவுன்சிலிங்கான ஃபஸ்ட்டு ஸ்பெஷல் கேட்டகரிக்கான கவுன்சிலிங்கை கண்டக்ட் பண்ணுவாங்க. அதாவது ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி ஆல்ரெடி நம்ம ஸ்பெஷல் கேட்டகரியில் என்னென்ன இருக்குன்னு சொல்லியிருந்தோம். பிடபிள்யூடி கேட்டகரி, எக்ஸ் சர்வீஸ்மேன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வர ஸ்டூடெண்ட்டுக்கான ஸ்பெஷல் கேட்டகரி கவுன்சிலிங் ஃபஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஜென்ரல் கவுன்சிலிங்கே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஜென்ரல் கவுன்சிலிங் லாஸ்ட் இயர் ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3ன்னு 3 ரவுண்டில் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த இயருமே வந்து 3 ரவுண்டில் கண்டக்ட் பண்ணுறதுக்கு தான் சான்சஸ் ரொம்ப அதிகம். அதுக்கப்புறம் கவுன்சிலிங் ஒவ்வொரு ரவுண்டு முடிஞ்ச பிறகும் அலாட்மெண்ட் லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணுவாங்க. அலாட்மெண்ட் லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அலாட்மெண்ட் லிஸ்ட்டில் உங்களோட நேம் இருக்குன்னா நீங்கள் உங்களுக்கு அட்மிஷன் கிடைச்சிருச்சின்னு அர்த்தம். அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உங்களோட அட்மிஷன் ஃபார்மாலிட்டிஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். எந்த இன்ஜினியரிங் காலேஜில் உங்களுக்கு அலாட் ஆகிருக்கும் அந்த இன்ஜினியரிங் காலேஜில் உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸோட போயிட்டு நீங்கள் அந்த அட்மிஷன் ஃபார்மாலிட்டிஸை ஃபீஸஸ் பே பண்ணிவிட்டு உங்களோட அட்மிஷன் ஃபார்மாலிட்டிஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இதுதான் என்டையர் டிஎன்ஏ கவுன்சிலிங்கோட ப்ராசஸ்ஸு. இப்போ டிஎன்ஏ கீழே இருக்கிற என்னென்ன காலேஜஸ்லாம் இருக்குது, அந்த காலேஜஸ்லாம் என்னென்ன கேட்டகரியில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சீட்ஸஸ் இருக்குது. இந்த கவர்மெண்ட் சீட் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது, கவர்மெண்ட் எய்டட் இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குது, செல்ஃப் ஃபைனான்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ் அப்படின்னு இருக்குது. அது மட்டும் இல்லை 7.5% கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்காக வேண்டி கவர்மெண்ட் காலேஜஸ்லேயே இருக்குது. கவர்மெண்ட் காலேஜ்லையும் கவர்மெண்ட் எய்டட் இன்ஜினியரிங் காலேஜஸ்லையுமே வந்து ஃபீஸஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ், ப்ரைவேட் இன்ஜினியரிங் காலேஜ். இந்த ப்ரைவேட் இன்ஜினியரிங் காலேஜில் 65% ஆஃப் சீட்ஸ் வந்து கவர்மெண்ட் தான் ஃபில் பண்ணுவாங்க. அதாவது டிஎன்ஏ கவுன்சிலிங் மூலியம் தான் ஃபில் பண்ணுவாங்க. 65% இல்லைனா 50%. அது மைனாரிட்டி இன்ஜினியரிங் காலேஜாக இருந்தால் 50% சீட்ஸும், நான் மைனாரிட்டி இன்ஜினியரிங் காலேஜாக இருந்தால் 65% சீட்ஸுமே வந்து டிஎன்ஏ கவுன்சிலிங் மூலியம் தான் ஃபில் ஆக முடியும். ஸோ நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த டாப் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜாக இருந்தாலும் சரி, டாப் ப்ரைவேட் இன்ஜினியரிங் காலேஜாக இருந்தாலுமே சரி, நீங்கள் அந்த காலேஜில் நீங்கள் அட்மிஷன் ஆகணும் அப்படின்னா நல்ல மார்க் எடுத்துருந்தீங்கன்னா நல்ல ஃபீஸில் லோ ஃபீஸில் நீங்கள் வந்து உங்களால் அட்மிஷன் ஆக முடியும். அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இருக்குது. அந்த பேலன்ஸ் இருக்கிற 35% சீட்ஸ் இல்லை 50% சீட்ஸ்க்கு வந்து மேனேஜ்மெண்ட்டே வந்து சீட்டை ஃபில் பண்ணுவாங்க. ஸோ இது ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ்னு இருக்குது, மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இருக்குது. மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸில் டேரெக்டாக நீங்கள் அந்த காலேஜ் அப்ரோச் பண்ணி அந்த காலேஜ் மூலிமா நீங்கள் அட்மிஷன் ஆகலாம். அந்த காலேஜில் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸில், ப்ரைவேட் இன்ஜினியரிங் காலேஜஸில் அவங்க வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸை வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ்க்காக. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலிமா நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸுக்குமே நம்ம அட்மிஷன் ஆகலாம். டிஎன்ஏ கவுன்சிலிங்கோட அட்மிஷன் ஆன இன்ஜினியரிங் காலேஜஸ்க்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா இது ஒரு அப்ராக்சிமேட்டான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் லாஸ்ட் இயரோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸை பேஸ் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இயரோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம நெக்ஸ்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் ரிலீஸ் பண்ண பிறகு நம்ம அப்டேட் பண்ணுவோம்.
கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸில் 5,000 rupeesலேருந்து 10,000 rupeesக்குள்ளே தான் per year இருக்கும். அதாவது கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றதுக்கான லிஸ்ட்டில் நம்ம அப்லோட் பண்ணுறோம். கவர்மெண்ட் எய்டட் இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குது தமிழ்நாட்டில். அந்த கவர்மெண்ட் எய்டட் இன்ஜினியரிங் காலேஜில் 5,000 rupeesலேருந்து 15,000 rupees தான் இருக்கும் இயர்லி ஃபீஸு. செல்ஃப் சப்போர்ட்டட் கோர்சஸ் இருக்குது. அதாவது கவர்மெண்ட் எய்டட் இன்ஜினியரிங் காலேஜிலையும் கவர்மெண்ட் காலேஜிலையும் செல்ஃப் சப்போர்ட்டட் கோர்சஸ்னு இருக்குது. சில கோர்சஸ் மட்டும் செல்ஃப் சப்போர்ட்டடாக கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த கோர்சஸ்க்கு 50,000 rupeesலேருந்து 70,000 rupees வரைக்கும் ஃபீஸஸ் இருக்கும். ஏன்னா கவர்மெண்ட் காலேஜ்லேயே சில கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிரான்ச்சஸ் வந்து கவர்மெண்ட் காலேஜ்லையோ கவர்மெண்ட் எய்டட் இன்ஜினியரிங் காலேஜ்லையோ கம்ப்யூட்டர் சயின்ஸோட பிரான்ச்சில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கவர்மெண்ட் சீட்ஸும் இருக்கும், செல்ஃப் சப்போர்ட்டிங் சீட்ஸும் இருக்கும். ஸோ செல்ஃப் சப்போர்ட்டிங் சீட்ஸில் நீங்கள் அட்மிஷன் ஆகும், உங்களுக்கு செலக்ட் ஆகிருக்கீங்க, நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் 50,000லேருந்து 70,000 rupees நீங்கள் பே பண்ண வேண்டியது இருக்கும். செல்ஃப் ஃபைனான்சிங் ப்ரைவேட் இன்ஜினியரிங் காலேஜை பொறுத்த வரைக்கும் 70,000 rupeesலேருந்து 1,20,000 rupees வரைக்கும் ஃபீஸஸ் இருக்க சான்சஸ் இருக்குது. நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டடி ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, நீங்கள் 6th standardலேருந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கீங்க அப்படின்ற ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 75% கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டடி ஸ்டூடெண்ட்டோட கேட்டகரியில் நீங்கள் உங்களுக்கு சீட் அலாட் ஆயிருக்கு அப்படின்னா உங்களோட என்டையர் ஃபீஸுமே ஃப்ரீ தான். அது கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் எய்டட் இன்ஜினியரிங் காலேஜாக இருந்தாலும் சரி, ப்ரைவேட் இன்ஜினியரிங் காலேஜஸாக இருந்தாலும் சரி, எந்த இன்ஜினியரிங் காலேஜில் உங்களுக்கு அட்மிஷன் கிடைச்சாலும் என்டையர் ஃபீஸஸுமே உங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டடி ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபீஸஸ் வந்து டோட்டலாக ஃப்ரீ தான். நெக்ஸ்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸில் அது டிபெண்ட்ஸ் அப்பான் த காலேஜ் ஃபீஸஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். இது 2 lakh rupeesலேருந்து 3 lakhs rupees வரைக்கும் ஃபீஸஸ் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸில். இது அந்தந்த காலேஜஸை நீங்கள் என்கொயரி பண்ணி அந்த காலேஜஸோட ஃபீஸஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பேஸ் பண்ணி தான் நம்ம அட்மிஷன் ஆக முடியும். நெக்ஸ்ட் நம்ம ஒவ்வொரு காலேஜஸ்க்கான வீடியோஸுமே நம்ம அப்லோட் பண்ணுவோம். அப்போ அந்த காலேஜஸில் எவ்வளோ ஃபீஸஸ் இருக்குது அப்படின்ற டீட்டெயிலுமே நம்ம அப்லோட் பண்ணுவோம். டிஎன்ஏ கவுன்சிலிங்கில் கவர்மெண்ட் சீட்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் சீட்ஸில் யாரெல்லாம் சேரலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் சீட்டில் நீங்கள் அட்மிஷன் ஆகணும் அப்படின்னா கவுன்சிலிங் மூலியம் தான் நம்ம அட்மிஷன் ஆக முடியும். அது உங்களோட கட் ஆஃப் மார்க்கை பேஸ் பண்ணி நீங்கள் கவர்மெண்ட் சீட்டில் நீங்கள் அட்மிஷன் ஆகலாம். மேனேஜ்மெண்ட் சீட்ஸ்க்கு நம்ம அட்மிஷன் ஆகணும் அப்படின்னா யாரெல்லாம் மேனேஜ்மெண்ட் சீட்ஸ்க்கு அட்மிஷன் ஆகலாம் அப்படின்னா அந்த ஃபீஸஸ் முதல்ல உங்களுக்கு அஃபோர்டபுளாக இருக்கணும். ஏன்னா ஃபீஸ் வந்து கொஞ்சம் ஹையராக இருக்கும். ப்ரைவேட் இன்ஜினியரிங் காலேஜில் மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸில் ஃபீஸஸ் வந்து கொஞ்சம் ஹையராக இருக்கும். ரெண்டாவது கட் ஆஃப் மார்க்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு இப்போ 12th standard எக்ஸாம் முடிஞ்சு உங்களோட கட் ஆஃப் மார்க்ஸ் பார்க்கும்போது உங்களோட ப்ரீவியஸோட கட் ஆஃப் மார்க்ஸு மார்க்கோட உங்கள் கட் ஆஃப் மார்க்ஸும் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ்க்கு போக வேண்டியதில்லை. கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து டிஃபராக இருக்குது, இந்த பர்டிகுலர் காலேஜில் தான் நான் ஜாயின் பண்ணணும், பட் அந்த காலேஜோட ப்ரீவியஸ் இயரோட கட் ஆஃப் மார்க்ஸோட எனக்கு வந்து கட் ஆஃப் மார்க் கம்மியாக தான் வரும். நீங்கள் உங்களுக்கான ப்ரிடிக்டட் கட் ஆஃப் மார்க்ஸும் வைக்கலாம். நீங்கள் உங்களோட மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியில் எவ்வளோ மார்க்ஸ் வரும் அப்படின்றத நீங்கள் கால்குலேட் பண்ணிவிட்டு இந்த மார்க்குள்ளே நமக்கு வரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா, ப்ரிடிக்டட் மார்க் வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் இயரோட கட் ஆஃப் மார்க்கோட கம்மியாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். நீங்கள் பர்டிகுலர் காலேஜில் தான் ஜாயின் பண்ணணும், பர்டிகுலர் கோர்ஸில் தான் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ்க்கு நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து நல்ல ஹையர் மார்க் வரும், நான் நல்லா எழுதியிருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கிற 450 இன்ஜினியரிங் காலேஜஸ்லையுமே நீங்கள் அட்மிஷன் ஆகலாம். பேஸ்ட் ஆன் உங்களோட கட் ஆஃப் மார்க்ஸை பேஸ் பண்ணி, மெரிட்டை பேஸ் பண்ணி கவுன்சிலிங் ப்ராசஸ் மூலியமாகவும் நீங்கள் அட்மிஷன் ஆகலாம். நீங்கள் கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ்க்காக நீங்கள் வெயிட் பண்ணலாம். நாம இந்த வீடியோவில் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் டிஎன்ஏ 2026 கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்படி நடக்குது, அட்மிஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படின்றதையும், எப்படி அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்றதையும், எந்த வெப்சைட்டில் அட்மிஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்றதையும், காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எவ்வளோ இருக்குது, என்னென்ன கேட்டகரி ஆஃப் காலேஜஸ்லாம் இருக்குது அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம கவுன்சிலிங் ரிலேட்டட் நிறைய டேட்டாஸை அனலைஸ் பண்ணி அப்லோட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லை, நிறைய அப்டேட்ஸுமே நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆகணும் அப்படின்னா பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுங்கள். நம்ம டாப் 25 இன்ஜினியரிங் காலேஜஸ் என்ன இருக்குது, அதில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்கு என்ன கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிருக்கு, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கில் என்ன கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிருக்கு, இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். அது எல்லாமே உங்களுக்கு அப்டேட் பண்ணணும்னா நீங்கள் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் ஆகும். இது வாசன் வியூஸ். நான் உங்கள் ஸ்ரீனிவாஸ். தேங்க்யூ.